நன்றி. மொத்தத்தில் இந்த 4 பேரில் யார் சிறந்தவர்? நல்லாட்சி கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் சிறந்த தலைவரா, இல்லை ஆட்சியிலே இல்லைனாலும் மக்களுக்காக போராடி சிறந்த தலைவரா விஜய் இருக்காரு, இல்லை ஸ்டாலின் இருக்காரு, இல்லை சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, இல்லை சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரில் யாருன்னா சிறந்த தலைவரா? மொத்தத்தில் யார் சிறந்த தலைவர்? என்ன கேட்டிங்கன்னா, டெய்லி நீங்கள் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சீமான் தான் நிற்கிறாரு எல்லாத்துக்கும். சீமான் தான் நிற்கிறாரு சிறந்த தலைவர். சிறந்த தலைவர் சொல்லுவேன். எதனால சிறந்த தலைவர்? எதனால் சொல்கிறேன்னா, பிரச்சனைனா போய் நிற்கிறாரு. எல்லா பிரச்சனையும் நின்றுருக்காரு. விவசாய பிரச்சனை நின்றுருக்காரு, செவிலியர் பிரச்சனை இப்போ போதே அதுக்கு நின்றுருக்காரு, சாம்சங் தொழிலாளர்கள், ஸ்டெர்லைட்டு அதெல்லாம் பழசுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவரோட பூம் தான் அது. ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான். அதுமாரி எல்லாத்துக்குமே நிற்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பேனா சிலை அதுக்கெல்லாம் பார்த்தீங்க. என்ன பேனா சிலை? புரியல. பேனா சிலை பேனா சிலை வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்களே கலைஞருக்கு, அதுக்கெல்லாம் அவர் பேசுனால தான் கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு அந்த மேட்டர்லாம். இல்லைனா வச்சுருப்பாங்க, பேனா சிலை வச்சுருப்பாங்க. இப்போது சீமான் அவர்களை முதன்மையாக சொல்கிறீங்க, மற்ற யாரும் இந்த 2025 சிறந்த தலைவர்களாக இல்லையா? போராட்ட காலத்தில் எடப்பாடி அவர்களோ விஜய் அவர்களோ இல்லையே. எடப்பாடிலாம் இருக்காரா? இல்லை, எனக்கு தெரியல. விவசாயிகளின் காவலன் எடப்பாடி அவர்கள் தான் பேசுகிறாங்க. அவர்லாம் இருக்காரான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அவர் ஒரு கட்சி ஏடிஎம்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. விஜய் அவர்கள் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை என்ன கேட்டால். ஆக்டிவாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கார். நல்லாட்சி கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் சிறந்த தலைவராக உங்களுக்கு தெரியலையா? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அவங்க வந்தால் நீட்டை இது பண்ணுறேன்னாங்க, இன்னும் பண்ணலையே. எவ்வளோ 2026 வெற்றி பெற்று செய்வாங்களோ என்ன? ஏன் உங்களால் செய்ய முடியல? இதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்து நீங்கள் செய்யணும்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் மெயினாக வச்சு தான் வந்தீங்க. அந்த அனிதா விஷயம் வந்தது பார்த்தீங்களா? அதில் 4 பேரை காட்டிலும் சீமான் அவர்களை முன்வைக்கிறீங்க. முன் வைக்கிறேன். சீமான் எப்படி சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் கொஞ்சம் கரெக்டாக வழி நடத்திட்டு போகிறாரு. நானும் விஜய் ஃபேன் தான், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும். விஜய் ஃபேன். ஆனால் சீமான் கட்சிக்காரா? கட்சிலாம் இல்லைண்ணா, நான் சீமான் கட்சிலாம் இல்லை. எனக்கு சீமான் பிடிக்கும், அவ்வளோதான். ஐடியாலஜி பிடிக்கும். எனக்கு வந்து ஆள் முக்கியம் இல்லை, ஐடியாலஜி தான் முக்கியம். அப்படி என்னங்க ஐடியாலஜியில் சீமான் எல்லாரோட சிறந்து நிற்கிறாரு? தமிழ் நேஷனலிசம். அது நான் சொல்கிறத விட நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளோ வருஷமாக திராவிடம்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மேக்கப்லாம் வெளியே வந்துன்னு இருக்குது எல்லாமே. இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னென்னு. தமிழ் தேசியம்னா சிம்பிளாக எளிமையாக புரியணும்னா என்ன, திராவிடம்னா நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. திராவிடம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ், கர்நாடகா, கன்னடம், மலையாளம், தெலுங்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் அந்த மாதிரி நினைக்கணும்ல. கேரளாவில் இருக்கிறவங்க, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்க, ஏன் நான் மட்டும் அப்படி இருக்கணும்? நம்ம தானே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேசுகிறோம். அது ஓகேங்க. இப்போ கூட அதாங்க வந்தாரை வாழ வச்சுருந்தாங்க இருக்கோம். எல்லாரையும் இந்திக்காரன் கூட வாழ வச்சுருந்தா இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் அதை தப்பாக சொல்லலை. நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்னு இங்கே இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னவா இருக்கணும் நீங்கள்? நான் தமிழங்க. நான் தமிழன். இப்போ தமிழ் தேசியம்னா தமிழ் மட்டும் தான் இங்கே வாழணும், ஆளணும் அப்படின்னு சீமான் பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசல. அவர் எல்லா உயிருக்காக தான் பேசுகிறாரு. மரத்துக்காக பேசுகிறாரு, தண்ணிக்காக பேசுகிறாரு, மலைக்காக பேசுகிறாரு. சீமான் அவர்களை அப்படியே உள்வாங்கி வச்சுருக்கீங்க. இல்லை, அப்படி இல்லை ஜி. நான் எல்லாரையும் தான் பார்க்குறேன். அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்கும் மீன்ஸ் அவருக்கு நல்ல யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு கரெக்டான எது பாலிடிக்ஸு. இப்போ பிரபாகரன் அவங்களாம் பேசுகிறாங்க. எனக்குலாம் பிரபாகரன்னா யாருன்னே தெரியாது எனக்கு. அவர் வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதுமாரி ஒரு மேட்டர் நடந்திருக்கு. அப்புறம் நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்பேன், ஆமாண்டா இதுமாரி நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் தேடல் கொஞ்சம் வரும். பார்க்க